வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா, குரோதி வருடம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வருட பிறப்பு பிறக்க போகுதுங்க. இந்த வருடத்துல இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். உங்களோட லைஃப்ங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கணும். இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடையணும்னு சொல்லி எல்லா இறைவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த வருட ரிஷப ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா அருமையான பலன், அற்புத பலன்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடங்கள், குழப்பங்கள், நம்ம சாதிக்க முடியாம போயிருச்சு, நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் தடங்களாச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த வருடம் சித்திரை மாசத்துல இருந்து உங்களோட லைஃபே மாறப்போகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி நாதன் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி. எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு அன்பும் அரவணைப்பும், பேச்சு திறமை, ஒரு தன்னுடைய சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வச்சுக்கணும், தானும் நல்லா இருக்கணும். எப்பவுமே ஒரு ஆடம்பரங்கள், ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எப்பவுமே ஒரு சுக்கிரக திசை நடக்கும் போதும் இல்ல சுக்கிரனோட அதிபதி ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ஒரு இனிமையான பேச்சினால எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்ம குரு உங்க ராசிக்கு வரப்போகுது. பட் ஜென்ம குருவா இருந்தாலும் ஒரு ஞானக்காரன், எல்லா விஷயங்களோட தெரிஞ்சக்கூடிய ஒரு குரு பகவான். இப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு சுக்கிரனோட வீட்டுல வரும்போது இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கிட்டத்தட்ட வாய்ப்புகளே நமக்கு கிடைக்கல, நமக்கு யோகமே இல்லையா, இல்ல நம்ம எதிர்ப்படுத்தாலுமே தடங்களாது, குழப்பங்கள், ஒரு விஷயம் நம்மளால முடிவெடுக்க முடியாம போச்சு, நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க டெவலப் ஆனாங்க, நம்ம கிட்ட ஐடியா கேட்டவங்க டெவலப் ஆனாங்க, நம்மளால டெவலப் ஆக முடியும் அப்படின்னு மனக்கவலைகள் இருந்தவங்களுக்கு இப்ப இந்த ரிஷபராசினால ரிஷபராசிக்கு யோகமான ஒரு வருடமா தான் இந்த வருடம் இருக்க போகுது. இந்த வருடம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு வருடமா இந்த சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தொடங்க போகுது. அது மட்டும் இல்ல, இந்த சித்திரை மாதத்துல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் பெருமாளோட வழிபாடுகளும் உங்களுக்கு கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதனால ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு கண்டிப்பா ஒரு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிரகநிலைகளோட கோச்சாரப்படியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரகநிலைகளோட அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். சொந்த பந்தங்களால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா விலகி ஒண்ணு சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கட்டாயம் உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம ஒரு கலை நிகழ்ச்சிகள், கள தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஐடி சார்ந்த தொழில், கணினி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் இல்லாத போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்தது என்ன பண்ணலாம் யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இல்லாம இருந்தது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கு போது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட தொழில பாத்துட்டீங்கன்னா மற்றவங்களை சார்ந்து நீங்க நம்பிக்கை வைக்காம நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணும்போது கண்டிப்பா தொட்டதெல்லாம் புண்ணாக நடக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் இருக்க போது. தமிழ்ல புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாமே மேரேஜ் பண்ணுங்கிறது ஆர்வம் இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு தேடி வரும். ஆனா கடைசி டயத்துல விலகி போறதுக்கான ஒரு வாய்ப்புல அது அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா திருமண யோகம், மாங்கல்ய யோகம், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியங்கள்
வீட்டுல வந்து கல்யாணம் எஞ்சி பண்ணக்கூடிய ஒரு ரிஷப ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் நீங்க கல்யாண பேச்சு திருமண பேச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கைக்கூடி வர்றதுக்கான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது. அதனால இந்த வருடத்துல நீங்க முழு பலனா நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க கடன் தொழில் இருக்கு. நிறைய காசு சம்பாதிக்கிறோம், நம்மளால மிச்சமே பண்ண முடியல, என்னதான் எப்படிதான் செலவாகுது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த தொழில நல்ல முன்னேற்றங்களை வந்து லாபங்கள் வந்து அதனால கடன் தொழில்கள் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம உழைக்கிறோம், நம்மளால டெவலப் ஆக முடியல, நம்ம கிட்ட ஐடியா கேட்கறாங்க, நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க, அவங்க டெவலப் ஆறாங்க, நம்மளால டெவலப் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து ரிஷப ராசிக்காரங்கள் வந்து ஒரு போராட்டமா இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த ரிஷப ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி. ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வருடம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களோட கிரக நிலைகளும் சரி எல்லாமே நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகங்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு நம்மளால வந்து நினைச்ச கார் எடுக்க முடியல, வண்டி எடுக்க முடியல, பழைய வண்டி வச்சுட்டு இருக்கோம், செலவு பண்ணிட்டே இருக்கு, அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வாகனங்கள் வாகன மாற்றங்கள் இதெல்லாமே அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா புது வாகனங்கள் இங்க தாராளமா வாங்கலாம். அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் ரிஷப ராசிக்காரங்க ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க, கண்டிப்பா பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் மறுபடியும் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாடகை வீட்டுலதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருமா, வாடகை கட்டிட்டே இருக்கோம், நம்மளால வந்து சொந்த ஊருக்கோ இல்ல சொந்த ஊர்ல போய் நம்ம சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் இல்லையோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் சொந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகி சொந்த இடத்துல சொந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக இடத்துல வந்து நம்மளால வீடு கட்ட முடியல, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, கைக்கூடி வர மாட்டேங்குது, வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல, அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒற்றுமையில் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களோட லைஃப்ல பொருளாதாரத்திலையும் சரி பேரு புகழ் கௌரவம் செல்வாக்கு எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபடு பண்ணுவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதனால தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த குரோதி வருடம் உங்க லைஃப்லயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் இருக்க போகுது. அது கண்டிப்பா நீங்க வந்து முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகாலங்கிறது கண்டிப்பா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கோச்சாரப்படி கிரகணங்கள் வச்சு நம்ம பார்த்தாலும் பொது பலனை நம்ம பார்த்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நடக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு நல்லா இருக்குன்னு நம்ம மெயினா பார்த்துக்கணும். எப்பயுமே நம்ம ஆரம்பத்திலேயே முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல இந்த வருடம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வழியில போகக்கூடாது, நமக்கு நடக்கக்கூடிய திசாபதிகள் நமக்கு நல்லா இருக்கா, இல்ல பாதகாதிபதி திசை ஏதாவது நடக்குதா, அது நம்ம ஜாதகத்துல வேற ஏதாவது தோஷங்கள் இருக்கா, இல்ல யோகங்கள் வந்து நம்ம ஏன் பயன்படுத்த முடியாம இருக்கு அப்படின்னு நீங்க அதை முழுமே உங்களோட ஜாதகம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.